வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த லாஸ்ட் அட்வென்ச்சரர் சாப்டர் 22. லாஸ்ட் சாப்டரில் டிபோவோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் டிபோ இருந்த ஹீரோ அரானோட பார்ட்டியை தன்னோட அண்ணனை காப்பாற்றணும்னு சொல்லி ஏமாற்றி ஒரு பொண்ணு எல்னாஸ் மவுண்டன் ரேஞ்சுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருப்பா. அங்கே தன்னோட அண்ணனையே பலி கொடுத்து ஜாக்யூம்ன்ற ஒரு டீமன் ட்ரீ கூட அவங்கள சண்டை போட வச்சுருப்பா. அந்த டீமன் ட்ரீக்கு மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருந்ததுனால ஹீரோ அரானோட பார்ட்டி மெம்பர்ஸே டிபோவையும் அரானையும் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் டிபோக்கு பின்னாடி இருந்து கத்தியால் குத்துனதில் கத்தி முன்னாடியே வந்திருக்கும். அப்போது அந்த வலியை தாங்கிட்டு இது அந்த ஜாக்யூம் மான்ஸ்டரோட வேலையாக தான் இருக்கும், அது இவங்களை பொசஸ் பண்ணியிருக்குமான்னு டிபோ தயங்கும்போது, டிபோ நீ என்ன குழந்தையா என்ன, அவங்க கதையை சீக்கிரம் முடி, அவ நம்ம மரியா கிடையாது, முழிச்சுக்கொடான்னு கத்துறா ஹீரோ அரான். அதை கேட்ட டிபோ எனக்கு தெரியும், எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறான். அந்த நேரம் ஹீரோ அரான் அந்த ஸ்பியர் யூஸ் பண்ணுற அட்வென்ச்சரர் கூட வெறித்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அவளோட ஸ்கில்ஸை லெஃப்ட் அண்ட் ரைட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதை பார்த்த டிபோக்கு அடச்சை இது எல்லாம் ஏன் தப்பு தான், இந்த இடத்துக்கு வரலான்னு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு திங்க் பண்ணிவிட்டு கத்திக்கிட்டே அந்த அட்வென்ச்சரர் மரியாவை வயிற்றுலே வெட்டுறான் டிபோ. என்னை மன்னிச்சிடு மரியான்னு சொல்லும்போது அந்த அட்வென்ச்சரர் அவளோட கையை டிபோவோட ஃபேஸுக்கிட்ட எடுத்துகிட்டு வர்றதை பார்த்ததும் டிபோ அந்த அட்வென்ச்சரரை 2 துண்டாக வெட்டுறான். அப்போ அந்த கடைசி நேரத்தில் டிபோவோட ஃபேஸ் அப்படியே தடவி கொடுத்துட்டு தேங்க்யூ ப்ளீஸ் அரானை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவள் சாகுறா. அப்போ டிபோக்கு அவன் மேலேயே அருவருப்பும் கோபமும் வருது. ஹீரோ அரான் அந்த மான்ஸ்டரை பார்த்து இதுதான் உன்னோட ஒரிஜினல் உடம்பான்னு கேட்டுட்டு வெட்டும்போது லாஸ்ட் சாப்டரில் சண்டை போட்ட அந்த ஸ்டாச்சு செவுத்தை உடச்சிட்டு ஹீரோ அரானோட அட்டாக்கை தடுக்குது. அப்படியே அதனோட கையால் அரானை நசுக்க பார்க்கும்போது அதுலேருந்து தப்பிக்கிறா. அதே சமயம் டிபோ அந்த மான்ஸ்டரை நோக்கி சார்ஜ் பண்ணிட்டு அரான் வா இந்த ஸ்டாச்சுவை சுக்குநூறு ஆக்கலான்னு கத்துறான். 2 பேரும் அவங்களோட ஸ்கில்ஸை ஸ்டாச்சு மேலே மாறி மாறி யூஸ் பண்ணுறாங்க. இருந்தும் அந்த ஸ்டாச்சுவுக்கு எதுவும் பெருசாக ஆகலை. அப்போ ஒரு பாயிண்டில் அந்த ஸ்டாச்சு டிபோவை அட்டாக் பண்ண வரும்போது அவனோட போலார்மை வச்சு பிளாக் பண்ணுறான். அந்த சமயம் அந்த பொண்ணு பைத்தியம் மாதிரி என்னோட உயிரை கிரேட் ஒன்னுக்காக கொடுக்குறேன்னு கத்திக்கிட்டே டிபோவை குத்த வரா. அதை நோட் பண்ண அரான் குவிக்காக அந்த பொண்ணோட கதையை முடிக்கிறா. இப்போ இருக்கிறது அந்த ஸ்டாச்சு மட்டும்தான், அவ்வளோ ஈஸியாக அதை நம்மளால் உடச்சிட முடியாதுன்னு டிபோ சொல்லும்போது ஏதோ ஒரு எனர்ஜி அவனுக்குள்ளே போகுது. அப்போது ஆன்னு வலி தாங்க முடியாமல் கத்துறான். அப்போது டிபோ ஒருவேளை உன்னையும் பொசஸ் பண்ணிருச்சான்னு அரான் கேட்கும்போது அரான் இல்லை சீக்கிரம் என்னை கொன்னுடு, நான் ஏதாச்சும் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி செய்கிறதுக்குள்ளே சீக்கிரம் என்னை கொன்னுடுன்னு கத்துறான் டிபோ. அப்போது அடச்சே என்னை மன்னிச்சிரு டிபோன்னு சொல்லிட்டு அவளோட ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுறா. அப்போது டிபோ யோசிக்கிறான், ஆமாம் இதுதான் சரி, என்னோட முட்டாள்தனத்துக்கு இதுதான் நல்ல பனிஷ்மெண்ட்டு, எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க, எல்லாமே என்னால் தான். அரான் சீக்கிரம்னு திங்க் பண்ணும்போது அவனோட சென்ஸு கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகுது. அப்போது டிபோவோட கண்ணுக்கு அவனோட தங்கச்சி அவன் முன்னாடி இறந்து கிடக்கிற மாதிரி தெரியுது. என் தங்கச்சி இங்கே என்ன பண்ணுறா, என்ன நடக்குது இங்கே, யார் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தது? அரானை பார்த்து நீயா, இது உன்னோட வேலையா, எவ்வளோ தைரியம் இருந்தான்னு திங்க் பண்ணும்போது கவலைப்படாத உன்னோட வலியை சீக்கிரம் போக்கிடுறேன்னு அரான் சொல்கிறா. அந்த நேரம் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட தங்கச்சி நீ கொல்வ, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு டிபோ அவனோட சென்ஸை கம்ப்ளீட்டாக இழக்கிறான். அந்த ஸ்டாச்சு அரானை அட்டாக் பண்ணும்போது அதுலேருந்து டாஜ் பண்ணுறா. கேப்பே விடாமல் டிபோவும் அவனோட ஸ்கில்லை அரான் மேலே யூஸ் பண்ணுறான். அதிலிருந்து லாஸ்ட் மினிட்ல குனிஞ்சு டாஜ் பண்ணாலும் அவளோட முடியோடு சேர்ந்து பின்னாடி இருக்கிற ஸ்டாச்சுவும் சேர்ந்து கட் ஆகுது. அதோடு விடாமல் அவனோட முட்டியை வச்சு அரானோட மூஞ்சிலே மிதிக்கும்போது அவளோட கையை வச்சு பிளாக் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் உன்னோட பேட்டில் சென்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்கிறா. 2 பேரும் ஒருத்தர் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அப்போது அரான் அவளோட ஸ்கில்லை டிபோ மேலே யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டாச்சு தன்னோட கையை வச்சு டிபோவை காப்பாற்றுது. அப்போது டிபோவோட பின்னாடி வந்து ஃபைனல் டாஸ்ன்ற ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கில்லை அந்த ஸ்டாச்சு மேலே யூஸ் பண்ணுறா.
அப்போது அந்த அட்டாக்கோட இம்பேக்ட்னால டிபோ தூக்கி எறியப்படுறான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அரான் மேலே ஜம்ப் பண்ணி அந்த ஸ்டாச்சு மேலே உன்னோட கதையை இதோட முடிக்கிறேன்னு கத்திட்டு அவளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்கில்லான ஃபைனல் ப்ளோன்ற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுறா. அந்த நேரம் டிபோ அந்த ஸ்டாச்சு மேலே ஏறி அரானை நோக்கி ஜம்ப் பண்ணுறான் அட்டாக் பண்ணுறதுக்கு. அப்போது டிபோ, நீ முட்டாள் டேஷ்டா, கீழே இருந்திருக்கலாம்ல, இதுதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ், இது என்னால் நிறுத்த முடியாது, என்னை மன்னிச்சிரு டிபோன்னு திங்க் பண்ணிவிட்டு அவளோட ஸ்கில்லை அந்த ஸ்டாச்சு மேலேயும் பின்னாடி இருந்த மரத்து மேலேயும் யூஸ் பண்ணி கண்டம் துண்டமாக்குறா. நெக்ஸ்ட் பேனலில் டிபோ நார்மலாகி இங்கே என்ன நடக்குது, அந்த ஜாக்யூம் இன்னும் இருக்கா என்னன்னு கேட்டுட்டு கண்ணை முழிக்கிறான். அப்போது ஒரு வழியாக எந்திரிச்சிட்டியா, நல்லது, உனக்கு குட் பை சொல்லாமையே நான் போயிடுவனோன்னு ரொம்ப பயந்துட்டேன்னு டிபோவோட போலார்ம் அவளோட வயிற்றில் சொருவினபடியே அரான் ஒரு கல்லில் சாஞ்சிட்டு பேசுகிறா. அவளோட நிலைமையை பார்த்த டிபோ ஷாக்கில், அரான் என்ன காரியம் பண்ணிட்ட, இல்லை இல்லை உன்னை என்னை கொல்ல தானே சொன்னேன், ஏன் என்னை நீ கொல்லலைன்னு கையெல்லாம் நடுக்கத்தோடு கேட்குறான். அதுக்கு டிபோ, நான் இல்லை, நாங்கள் 800 வருஷத்துக்கு முன்னாடியே தோத்துட்டோம், அந்த பிளாக் மேஜிஷியனை என்னால் தடுக்க முடியாது, நீ தான். டிபோ, உன்னோட டேலண்ட் என்னன்னு உனக்கே தெரியாது, உன்னோட வயசில் நான் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனால் நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கன்னு சொல்கிறா. அப்போது இல்லை 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 அரான், சுமார் என்ன பேசுகிற நீ, 100 வருஷம் கொடுத்தாலும் என்னால் உன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆக முடியாது, உனக்கு எதுவும் ஆகாதுன்னு கதறான் டிபோ. டிபோ, மேப்பிள் வேர்ல்டை உன்னோட கையில் ஒப்படைக்கிறேன், நீ அதை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ என்னோட ஒரே டிசைப்பிள், இப்போ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் அப்படியே தூங்குறேன்னு டிபோன்னு அவளோட கண்ணை மூடுறா. அதே சமயம் அரான், எழுந்துரு, உன்னோட கண்ணை தொற அரான், கண்ணை தொறன்னு டிபோ கதறான். ஆனால் அது அரானுக்கு கேட்கல. இப்படி தான் அரான் அவளோட கண்ணை கடைசியாக மூடினான். அரான் இறந்த விஷயத்த அவளோட ஃப்ரெண்ட்ஸான ஹீரோக்கு யாராச்சும் தெரிவிக்கணும். சில நாட்கள் கழித்து டிபோவும் அந்த இடத்த விட்டு கிளம்புனான். ஏன்னா அரான் இல்லாத இடம் அவனோட இடமும் இல்லை. மறுபடியும் அவனோட வாழ்க்கை நரகமாயிருச்சு. பல இறப்புகளுக்கு அப்புறமா அவன் கண்டுபிடிச்ச அவனோட வாழ்க்கையோட நோக்கத்தை கூட அவனால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அவன் செஞ்ச எல்லா பாவத்துக்கான பிராயச்சித்தமாக அவனோட உயிருக்கு உயிராக இருந்தவங்க கேட்ட ஆசையை கூட அவனால் நிறைவேற்ற முடியல. டிபோவோட கடைசி நேரங்களில் தனியாக ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போடும்போது அவனால் எதுவுமே பண்ண முடியாமல் அந்த மான்ஸ்டரோட ஒரு பெரிய ஃபயர் அட்டாக்கில் அவனோட கண்ணை கடைசியாக மூடுறான். நெக்ஸ்ட் பேனலில் ப்ரெசண்ட்டில் டிபோ அவன் வீட்டு பெட்டில் இருந்து கண்ணை திறக்கிறான். அவனோட தங்கச்சி, ஒரு வழியாக எந்திரிச்சிட்டியா, உடம்புல எந்த காயமும் இல்லை, இருந்தும் மயங்கியே கிடக்கிறேன்னு பயந்துட்டு இருந்தேன், ஆமாம் தூக்கத்தில் என்ன உலாத்திட்டு இருந்த, ஏதாச்சும் கனவு கண்டியான்னு கேட்குறா. கனவா, எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையேன்னு டிபோ சொல்லும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. டிபோவோட தங்கச்சி யாருன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டு, அண்ணா உன்னை பார்க்க தான் யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்கிறா. என்ன பார்க்கவா, யாருன்னு டிபோ வெளியில் வந்து பார்க்கும்போது அங்கே ஹீரோ நின்றுட்டுருக்கான். டிபோ, நம்ம பிளான்லாம் முன்கூட்டி நடக்குது, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புன்னு சொல்கிறான். அதுக்கு பாஸ், நமக்கு ஹாலிடேவே இல்லையான்னு கேட்குறான் டிபோ. ஏன்டா, நல்லா தூங்கி தானே எழுந்திருக்க, அப்புறம் என்னன்னு கேட்குறான் ஹீரோ. அதுக்கு அது சரி, உன்கிட்ட கேட்டேன் பாரு, சரி என்ன சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்குறான். முதல்ல நீ எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், ஒரு 200,000 மெசோஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கத்துறான் டிபோ. இதோட சாப்டர் 22 முடிவடைகிறது. நமக்கு இந்த சீரீஸில் டிபோவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹீரோ கில்லர் டிபோன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னடா நல்லவனாக இருந்துட்டு எதுக்கு ஹீரோவை கொண்டான்னு யோசித்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது ஏன் அவனை ஹீரோ அப்படி கூப்பிட்டான்னு. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.